செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழக மக்கள் கட்சி துவக்க விழா மற்றும் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் புலியேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் காட்டுராஜா அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் மாநில தலைவர் புலியேந்திரன் தமிழக மக்கள் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது: தமிழக மக்கள் கட்சியை ஏழை எளிய மக்களுக்கு பயனாற்றும் வகையில் இந்த கட்சியை இன்றைக்கு துவக்கியுள்ளோம். தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் நிர்வாகிகளை நியமித்துள்ளோம். மேலும் 40,000 தொண்டர்கள் தமிழக மக்கள் கட்சியில் இணைந்துள்ளார்கள். ஏழை மக்களுக்கு அனைத்து சேவைகளும் கிடைப்பதற்கு தமிழக மக்கள் கட்சியை துவக்கியுள்ளோம். மேலும் மருத்துவம், கல்விக்கு முக்கியம் அளிப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவதா குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் என்றார். இதில் மாநில பொருளாளர் சிவம் மோகன்தாஸ், மாநில அமைப்பாளர் தியாகராஜன், மாநில தலைமை ஆலோசகர் அருள்பாரி, மாநில மகளிர் அணி தலைவி சசிகலா, மாநில தொண்டர் அணி தலைவர் மகாத்மா ஜானகிராமன், மாநில மருத்துவர் அணி தலைவர் மருத்துவர் ராமகிருஷ்ணன், மாநில ஆலோசகர் பால்ராஜ், ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் இளையபிரபு, மாவட்ட இளைஞர் அணி தலைவர் நாதமுனி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் குப்பன், நெமிலி ஒன்றிய செயலாளர் ரஞ்சித், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குரு ஆறுமுகம், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பிரசாந்த், மாவட்ட ஒன்றிய செயலாளர் குமரேசன், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் சியாம்குமார், திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டத்தில் தமிழக மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களை இணைத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களிடம் ஒரு 30,000 பேர் இருந்து 40,000 பேர் தொண்டர்களும் எங்கள் தமிழக மக்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கமாக எங்களுடைய கொள்கையை, மருத்துவத்தையும் கல்விக்காகவும் தான் நாங்கள் போராட வேண்டும் என்றும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைப்பதற்காக தான் நாங்கள் இன்று ஒரு தமிழக மக்கள் கட்சியை உருவாக்கி மக்கள் பயன்பெறும் வகையில் நாங்கள் மக்களை சார்ந்து செயலாற்றும் என்று இன்று இந்த செய்தியாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் கூட்டணி வைப்பதற்காகவும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்களை சார்ந்து எந்த அரசியல் வந்தாலும் அவர்களுக்கு கூட இணைந்து ஆதரவு கொடுத்து மக்கள் பணியை சிறப்பாக செயலாற்ற நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் கட்சியின் முக்கியமான பொறுப்பில் புலியேந்திரன் என்கிற என்னுடைய தலைமையில் மாநில தலைவராக செயல்பட்டு இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் காட்டுராஜா அவர்களை மாநில பொதுச் செயலாளராகவும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு அண்ணன் சிவன் மோகன்தாஸ் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல முக்கியமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள்பாரி அண்ணன் அவர்களும் மற்றும் சேலம் மாவட்டம் மகளிர் அணி தலைவியாக சசிகலா அவர்களையும் இன்று நாங்கள் தமிழ் முழுவதும் இது போல முக்கியமான பொறுப்புகளை வைத்து நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுப்பதற்கும் இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவது என்று எங்கள் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி நாங்கள் முடிவெடுப்போம் என்று இந்த செயலாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.